யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் புலிந்திரன் சுலக்ஷன். எரிபொருள் விலை கட்டுப்பாட்டு நடைமுறையினால் அரசாங்கம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கி வருவதாக இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது எரிபொருள் விலை கட்டுப்பாட்டு நடைமுறையினால் அரசாங்கம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கி வருவதாக இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா, 1 லிட்டர் டீசல் விற்பனை மூலம் அரசாங்கத்திற்கு 204 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் 586 ரூபாய் 56 சதத்திற்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய 1 லிட்டர் டீசல் தற்போது 382 ரூபாய்க்கு வழங்கப்படுவதே இந்த நட்டத்திற்கு காரணமாகும். தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் விற்பனை மூலம் 32 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதாவது 430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய 1 லிட்டர் பெட்ரோல் தற்போது 398 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் வருங்காலத்தில் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் நுகர்வு கட்டுப்படுத்தும் நோக்கில் QR குறியீட்டு முறை தொடர்ந்தும் அமுல்படுத்தப்படும் எனவும், இதன் மூலம் வரிசைகளில் காத்திருக்கும் சிரமமின்றி பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்திற்காக வழங்கப்படும் QR குறியீடுகளை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தியமை தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்த விவரங்கள் பொலிஸ்மா அதிபரூடாக கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பழைய வாகன உரிமையாளர்களின் விவரங்களை பயன்படுத்தி புதிய கணக்குகளை பெற்றுக்கொள்ள முற்பட்ட போது இத்தகைய மோசடிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதுவரை 153 கை தொலைபேசிகள் தொடர்பில் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள கணக்குகளை ரத்து செய்துவிட்டு சட்டவிரோதமான முறையில் புதிய QR குறியீடுகளை பெறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது வரை 6 மில்லியனுக்கும் அதிகமானோர் இந்த முறைமையின் கீழ் பதிவு செய்துள்ள நிலையில் இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சு மேலும் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மருதனார்மடம் பகுதியில் 400 லிட்டர் டீசலுக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மருதனார்மடம் பகுதியில் வைத்து 400 லிட்டர் டீசலுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து குறித்த எரிபொருளை கொள்வனவு செய்து உளவு இயந்திரத்தில் கொண்டு வருவதாக சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிதர்சனுக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர் நுரேலியாவைச் சேர்ந்தவர் எனவும் அவர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து வேலை செய்து வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பேராசிரியர் GL பீரிஸ் விசேட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச புனர்வாழ்வு நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட விருது வழங்கும் நிகழ்வில் பேராசிரியர் GL பீரிஸ் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தற்கால சூழலில் புனர்வாழ்வு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக விளக்கம் அளித்தார். குற்றங்கள் இழைக்கப்பட்ட பின்னர் வழங்கப்படும் சிறை தண்டனையை விட குற்றங்களை தடுப்பதற்கான நடைமுறை சாத்தியமான வழிகளை கண்டறிவதே மிக முக்கியமானது என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். சிறை தண்டனை என்பது ஒருவரை பழிவாங்கும் செயலாக இருக்கக்கூடாது எனவும், மாறாக ஒரு குற்றவாளியை சமூகத்தில் மீண்டும் இணைப்பதற்கான புனர்வாழ்வு ஊடாக அது அமைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக முதல் முறை தப்பு செய்பவர்கள் சிறையில் பழகிய குற்றவாளிகளுடன் தொடர்பு கொள்வதனால் மீண்டும் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த அவர், இதனை தவிர்க்க சமூகத்தில் மனப்பாங்கில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என தெரிவித்தார். அதுடன் சிறு வயதிலேயே வழங்கப்படும் சமய போதனைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள மதஸ்தலங்களுடனான நெருங்கிய தொடர்பு ஆகியவை குற்றங்களை மேலும் குறைக்க உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பேராசிரியர் பீரிஸின் இந்த சேவையை பாராட்டி கல்வித்துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்களினால் அவருக்கு விசேட பாராட்டு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 14 பாடசாலைகள் மோதும் விவாத சுற்றுப் போட்டி நேற்று ஆரம்பமானது. கிளிநொச்சி மாவட்ட விவாதிகள் கழகத்தின் ஏற்பாட்டில் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 14 பாடசாலைகள் மோதும் விவாத சுற்றுப் போட்டி நேற்று ஆரம்பமானது. குறித்த போட்டியில் கனகபுரம் மகாவித்தியாலயம், வட்டக்கச்சி மத்திய கல்லூரி, திருவையாறு மகாவித்தியாலயம், முட்கொம்பன் மகாவித்தியாலயம், பிரமந்தனாறு மகாவித்தியாலயம், உருத்திரபுரம் மகாவித்தியாலயம், தருமபுரம் மத்திய கல்லூரி, ராமநாதபுரம் கிழக்கு மகாவித்தியாலயம், சிவநகர் அரசினர் தமிழ்கிழவன் பாடசாலை, சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயம், கிளிநொச்சி மகாவித்தியாலயம், ராமநாதபுரம் மேற்கு அரசினர் தமிழ்கிழவன் பாடசாலை, கிளிநொச்சி இந்து கல்லூரி ஆகிய பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மறைக்கோட்டத்தில் இளைஞர்களுக்கான தவக்கால தியானம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மறைக்கோட்டத்திற்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான தவக்கால தியானம் மறைக்கோட்டத்திற்கு உட்பட்ட பங்குகளுக்கான இணைப்பாளர் ஆதர் ஜஸ்டின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. தும்பளை மறை மாவட்ட திருத்தலமான லூர்தனை ஆலயத்தில் தவக்கால தியானம் இடம்பெற்றது. இதில் தியான வழிபாடு, கருத்துக்கள், சிலுவை பாதை என்பன இடம்பெற்று இறுதியாக திருப்பலி இடம்பெற்றது. இதில் வளவாளனாக அருட்தந்தை ரெனால்ட் சுஜீவன் கலந்து கொண்டார். பருத்தித்துறை மறைக்கோட்டத்திற்கு உட்பட்ட 250க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் மற்றும் அருட் சகோதரிகள், சகோதரர்கள், அருட்தந்தையர்கள் என பலரும் இதன் போது கலந்து கொண்டனர். பிரான்ஸ் ஃபொன்ட்ரெக் ஹொமைகெட் நகர சபையின் பிரதி மேயராக இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஆதித்ய ஆனந்தராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் நகராட்சி தேர்தல் இடம்பெற்ற நிலையில் பொன்ட்ரெல்ட் ஹொம்போர்ட் நகர சபையின் பிரதி மேயராக இலங்கையின் பூர்வீகமாக கொண்ட ஆதித்ய ஆனந்தராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் தனது பொறுப்புகளை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டார். கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் நேற்று வரை தேர்தல் 2 கட்டங்களாக இடம்பெற்றது. ஆதித்யா ஆனந்தராசா யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊர்காவற்றுறை தம்பாட்டி பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் தமிழர் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான இன்னும் ஒரு முக்கிய மைல்கல்லாக இது பார்க்கப்படுகிறது. 19 வயதில் நகரசபை உறுப்பினராக அரசியலில் காலடி வைத்த இவர் பிரதி மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரான்ஸ் அரசியலில் தமிழர் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கான ஒரு முக்கிய சான்றாக இவரது இந்த முன்னேற்றம் பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பில் பெண்களை கடத்தி மயக்கமருந்து கொடுத்து அவர்களின் நகைகளை அபகரித்த பின்னர் கிணற்றில் வீசி வந்த கும்பல் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு குக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவத்தை தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 2 முச்சக்கர வண்டிகள், கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் என்பனவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த குழுவினர் மட்டக்களப்பில் நடைபெற்ற பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடனும் தொடர்பு பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த வியாழக்கிழமை வவுனதீவில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு 3 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாய் ஒருவர் காணாமல் போயிருந்தார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவரது குழந்தை வயல் பகுதியில் அழுது கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் மற்றும் ஒரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் வர்ண ஜெயசுந்தரவின் ஆலோசனைகளின் கீழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் வழிகாட்டலில் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி டி மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் இது தொடர்பான விசாரணையினை முன்னெடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகளை கடத்தலுக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டி அடையாளப்படுத்தப்பட்டு அதன் உரிமையாளர் இனம் காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கஞ்சிராங்குடா வேர்க்கண்டசேனை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து கணவன், மனைவி, கணவனின் சகோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட கணவன், மனைவி சம்பவ தினமான வியாழக்கிழமை வவுனதீவு பகுதியில் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி எங்கே போவதாக கேட்டுள்ளனர். அவர் மட்டக்களப்பு நகருக்கு போவதாக தெரிவித்துள்ளார்.
தாங்களும் அங்கு செல்வதாக கூறி வருமாறு அழைத்துள்ளனர். இளம் தாயும் குழந்தையும் ஏற்றிக்கொண்டு நகரை நோக்கி பயணித்துள்ளனர். அப்போதுதான் அடகு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துக் கொண்ட நகரை வந்தடைந்த குழந்தையுடன் இளம் தாயும் இறங்கியுள்ளார். இறங்கிய அந்த இளம் தாய்க்கு பின்னால் குறித்த பெண்ணும் தானும் வருவதாக தெரிவித்து பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அங்கு அவர் அடகு வைத்த தங்க ஆபரணத்தை மீட்டெடுத்து கொண்ட பின்னர் குறித்த பெண் தாங்கள் மீண்டும் பவுனதீவு செல்வதாகவும் உங்களுடன் இன்னொருவரை ஏற்றி குறைந்த கட்டணத்தில் கொண்டு சென்று விடுவதாகவும் தெரிவித்து அவர்களை மீண்டும் ஆட்டோவில் ஏற்றியுள்ளார். வலையிறவு பாலத்தை அண்மித்த போது அவருக்கு மயக்கமருந்து கலந்த பழச்சாறு போத்தலை குடிப்பதற்கு கொடுத்துள்ளனர். அவர் அதனை வாங்கி குடித்ததை அடுத்து மயக்கமடைந்துள்ளார். கொத்தியாப்பளை பகுதியில் உள்ள வயல் பகுதியில் குழந்தையினை வீசிவிட்டு முச்சக்கர வண்டியில் கஞ்சிராங்குடா சென்று அங்கு மயக்கமருந்து எடுத்த பெண்ணின் சுமார் 4.5 பவுன் தாலிக்கொடியை கழட்டி தனது மனைவியிடம் கொடுத்துவிட்டு மனைவியை வீட்டில் இறக்கிவிட்டு பின்னர் வீட்டிலிருந்து தனது காரில் குறித்த பெண்ணை ஏற்றிக்கொண்டு தனது சகோதரனையும் அழைத்து கொண்டு நெல்லிக்காட்டு பகுதிக்கு கொண்டு சென்று கிணற்றில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி களுவாஞ்சிக்குடியில் இருந்து பட்டியிருப்பு பாலமூடாக முச்சக்கர வண்டி ஒன்றில் கணவன் மனைவியும் வந்து கொண்டிருந்த போது பட்டியிருப்பு பாலத்திற்கு அருகில் பஸ்ஸுக்காக காத்திருந்த திக்கோடை 40ஆம் கிராமத்தினைச் சேர்ந்த 45 வயதுடைய ரவி நலாயினி என்பவரை முச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கும் குளிர்பானத்தில் மயக்கமருந்து வழங்கப்பட்டு அவரை கஞ்சிரங்குடா பகுதிக்கு கொண்டு வந்து அவர் சுமார் 7 பவுன் தாலிக்கொடியை எடுத்துவிட்டு நெல்லிக்காட்டு கிணற்றில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இந்த பெண்ணிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட தாலிக்கொடியை விற்பனை செய்து அதன் மூலம் கார் ஒன்றினை கொள்ளுணவு செய்துள்ளனர். அது மட்டுமன்றி மட்டக்களப்பு பஸ் நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்த பெண்ணொருவருடன் உரையாடிக்கொண்டு அவருக்கு மயக்கமருந்து கொடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அவரிடமிருந்த தங்க நகைகளையும் மோட்டார் சைக்கிளில் வந்து கொள்ளையிட்டு சென்றுள்ளமையும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கடத்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 முச்சக்கர வண்டிகள், ஒரு கார் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளையும் மீட்டுள்ளதுடன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மற்றும் இறுதியாக கடத்தப்பட்ட பெண்ணின் தாலிக்குடி என்பனவற்றினையும் போலீசார் மீட்டுள்ளனர். கொள்ளையிடப்பட்ட நகைகள் விற்பனை செய்த மற்றும் அடகு வைத்த நகைக்கடை உரிமையாளர்கள் இருவரும் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கிழக்கு மாகாண விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். வவுனியா பல்கலைக்கழகத்தில் உயர்தர கற்கை நெறிக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் 4வது தொலைதூர வெளிவாரி கற்கை நெறிக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்தின் மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடகம் மற்றும் இதழியல் கல்வியினை கற்ற மாணவர்களினால் ஊடக நூலும் வெளியிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் அற்புதராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பீடாதிபதிகள், வளவாளர்கள் மற்றும் கற்கை நெறி மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் பதுக்கி வைத்திருந்த பெருமளவு எரிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் ஊரல பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் களஞ்சிய சாலை ஒன்றில் பதுக்கி வைத்திருந்த பெருமளவு எரிபொருட்கள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இதன்போது 4800 லிட்டர் வரையிலான டீசலும், 800 லிட்டர் பெட்ரோலும், 400 லிட்டர் மண்ணெண்ணையும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பொறுப்பதிகாரி பிரேமதிலக தலைமையிலான குழுவினர் ஊரளவில் உள்ள தனியார் பல்பொருள் அங்காடியின் களஞ்சிய சாலையில் நடத்திய சோதனையின் போது பரல்களில் வைக்கப்பட்டிருந்த குறித்த பெருந்தொகையான எரிபொருட்களை மீட்டனர். சம்பவம் தொடர்பில் களஞ்சிய சாலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைகளுக்கு பின்னர் கைப்பற்றப்பட்ட எரிபொருட்கள் மற்றும் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கைகள் எடுப்பர் என தெரிவிக்கப்படுகின்றது.
கிளிநொச்சி திருநகர் பகுதியில் சிறந்த நடன ஆற்றுகையை வழங்கி வரும் பிரசாந்தினி நர்த்தனாலய 6வது ஆண்டு நிறைவு நிகழ்வானது நேற்று நடைபெற்றது. கிளிநொச்சி திருநகர் பகுதியில் சிறந்த நடன ஆற்றுகையை வழங்கி வரும் பிரசாந்தினி நர்த்தனாலய 6வது ஆண்டு நிறைவு நிகழ்வு கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது. பிரசாந்தினி நர்த்தனாலய நிறுவனர் கேதுஷா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாலிகதன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இதன்போது நர்த்தனாலய மாணவர்களின் நடன நிகழ்வுகள் 6வது ஆண்டு நிறைவு நிகழ்வை அலங்கரித்தன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாய் கரணையம்பதி சனசமூக நிலையத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாய் கரணையம்பதி சனசமூக நிலையத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா நேற்று காலை கருணையம்பதி சனசமூக நிலைய தலைவர் தனபாலசிங்கம் செல்வகுமார் தலைமையில் இடம்பெற்றது. முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தொடர்ந்து வரவேற்பு நடனம், வரவேற்புரை என்பன இடம்பெற்றதை தொடர்ந்து தலைமை உரை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சற்குணராஜா சிறப்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து கருணையம்பதி சமூகத்தால் துணைவேந்தர், திருமதி துணைவேந்தர் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எய்திய மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். புலம்பெயர்ந்த கருணையம்பதி வாழ் உறவுகளின் நிதி பங்களிப்பில் சனசமூக நிலையம் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட மேலதிக அரசு அதிபர் நாகலிங்கம் கமலதாசன், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சத்திர சிகிச்சை நிபுணர் கந்தசாமி உமாசங்கர், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை தவிசாளர் குமாரசாமி சுரேந்திரன், உடுப்பட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரியின் முன்னாள் அதிபர் கணபதி பிள்ளை தர்மலிங்கம், கரணவாய் தாமோதரா வித்யாலய அதிபர் ஆனந்தராசா விமலராஜா மற்றும் கிராம சேவகர், கிராம மக்கள், நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். நுவரெலியா நோவுட் பிரதேச சபை பகுதியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளுக்கான கூட்டம் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் நோவுட் பிரதேச சபை பகுதியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளுக்கான கூட்டம் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர தலைமையில் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் பிரதேசத்திற்கு பொறுப்பான தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள், ஏனைய உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் ஊடான பிரதேசங்களுக்கான செயற்பாடுகள், எதிர்கால நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றி வருகின்றன. தொடர்ந்தும் நமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.